Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. My name is Priyanka. இந்த ப்ளவுஸ் ஆல்ரெடி ஆரி ஒர்க் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்திருப்பேன். இப்போ அதனோட ஸ்டிச்சிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் இப்போ வந்து ஸ்லீவ் பார்ட் எடுத்திருக்கேன். லைனிங்கும் நான் கரெக்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் சென்டர் பார்த்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எது சென்டர்னு. அதை கரெக்டாக ஈவனாக பார்த்து வச்சுட்டு நம்ம கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம இந்த சேனலில் என்னெல்லாம் வீடியோஸ் பார்க்க போகிறோன்னா, எனக்கு எப்படி ஆர்டர்ஸ்லாம் வருது, நான் என்ன மாதிரிலாம் ஒர்க் பண்ணுறேன், அதை தான் உங்களுக்கு காட்டலான்னு நான் இந்த யூடியூப் சேனலாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். நான் 1/2 இன்ச்சில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டேன். இதை அப்படியே மடிச்சுட்டு இந்த எட்ஜ் ஸ்டிச்சும் நான் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ கரெக்டாக அந்த பீடு ஒட்டின மாதிரியே நான் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக பார்டர் ஒர்க் தான் பண்ணுறீங்க, அந்த ஓரத்தில் ஸ்டிச் போட முடிஞ்சால் இந்த ஸ்டிச்சே போட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது கீழே நல்லா ஸ்டிஃப்னஸாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் என்னோடய பீட் ஒர்க்கோட சென்டரும் லைனிங்கோட சென்டரும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கிறேன். சுருக்கம் எதுவும் இல்லாமல் நல்லா இழுத்து விட்டு பண்ணுங்கள். இது பட்டு ப்ளவுஸுன்றதுனால லைட்டாக சுருக்கம் பட்டாலும் அது சரியாக அப்படியே சுருக்கம் இருக்க மாதிரியே இருக்குது. நான் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டோன்னே அயன் பண்ணிட்டேன். இப்போ நான் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி சுற்றி ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ சைடில் எனக்கு பேலன்ஸ் இருக்குது. கரெக்டாக நான் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பேலன்ஸ் உள்ள கிளாத்தை வச்சு இதை வந்து சைடில் இந்த ஒட்டு போடுறதெல்லாம் நான் முடிச்சிடுவேன். இப்போதைக்கு இதுவெல்லாம் முடித்து நான் இதை எடுத்து வச்சிடுறேன். இப்போ அடுத்து பேக் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் கரெக்டாக சென்டர் பார்த்து என்னோடய லைனிங்கை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பின்னெல்லாம் குத்திட்டேன். கரெக்டாக எனக்கு எங்கே ஒர்க் இருக்குதுன்னு எனக்கு தெரியுது. அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். சுற்றி கரெக்டாக இந்த எண்டெல்லாம் வரும்போது ஸ்டாப் பண்ணிவிட்டு நீடில் நிறுத்திட்டு அப்படியே நம்ம கிளாத் அப்படியே டர்ன் பண்ணி இந்த ஸ்டிச் போட வேண்டியது தான். அவ்வளோதான், நான் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ அப்படியே சுற்றி பேலன்ஸ் உள்ள கிளாத்தெல்லாம் அப்படியே நம்ம கட் பண்ணி எடுக்க வேண்டியது தான். எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வாட்டி நம்ம கரெக்டாக எங்கேயும் கேப் விடாமல் கரெக்டாக ஈவனாக ஸ்டிச் பண்ணிக்கோமான்னு ஒரு 1-2 வாட்டி செக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டேன். அந்த கர்வ்ஸ் வர இடத்துலலாம் குட்டி குட்டி நாட்சஸ் போட்டுட்டு அதை அப்படியே பேக்கில் டர்ன் பண்ணி நம்ம ஸ்லீவில் பண்ண மாதிரியே இந்த ஒர்க்கு முடிகிற இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். அந்த இடத்துல நம்ம ஸ்டிச் போட்டாலும் ஒன்றுமே நமக்கு தெரியாது. ஒர்க் பண்ண இருக்கிறதுனால ஒன்றுமே நமக்கு தெரியாது. ஆனால் ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. அந்த இடத்துல நீங்கள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். நமக்கு இந்த எட்ஜு தையெல்லாம் வந்து இந்த மாதிரி நமக்கு வீலெல்லாம் ஸ்டிச் பண்ணதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நம்ம துணியெல்லாம் திருப்ப முடியாது. அதுக்கு நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் தையல் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா நீட்டாக வந்துடும். இப்போ நான் லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் வச்சு சுற்றி அட்டாச் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்டு நம்மளோட மெயின் கிளாத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே லைனிங் வச்சுட்டு நெக்கு கரெக்டாக இருக்கான்னு 1-2 வாட்டி செக் பண்ணிவிட்டு நான் பின்னெல்லாம் குத்திட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அவ்வளோதான், நான் நெக்கு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ கரெக்டாக எனக்கு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு எவ்வளோ துணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நானும் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ராவே வச்சு நான் ஃபுல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
நான் எப்போவுமே ஆரி ப்ளவுஸ்லாம் மட்டும் கரெக்டாக அக்யூரேட்டாக பார்த்து கட் பண்ணி முதல்ல எடுக்க மாட்டேன். ஸ்டிச் பண்ணும்போது தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துப்பேன். ஏன்னா திடீர்னு பார்த்தலான்னா நமக்காக கொஞ்சம் கஷ்டமாகும். அதனால் எப்போவுமே நான் இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்லீவ் மட்டும் ஃபஸ்ட்டு தனியாக எடுத்துகிட்டு பேக் பார்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு அதுக்கான கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுப்பேன். இப்போ நான் முடிச்சிட்டேன். இப்போ அதே மாதிரி இந்த எட்ஜில் ஒர்க்கை சுற்றி ஒரு தையல் போட்டுக்கிறேன். அப்போ தான் நமக்கு நெக்லைன் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ நான் இதையும் ஃபுல்லாக சுற்றி ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். வழக்கம் போல் எனக்கு நூல் கலந்து வந்துகிட்டே இருந்தது, ரொம்ப கடுப்பாயிடுச்சு. எல்லாருக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கா இல்லை எனக்கு மட்டும்தான் இருக்கா? எனக்கு ரொம்ப பெரிய டவுட் இருக்குது. அவ்வளோதான், நான் ஃபுல்லாக சுற்றி ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ நம்ம வந்து டாட் பிடிக்க போகிறோம். டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம கரெக்டாக சென்டர் பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து டேப் வச்சு அளந்துக்கிறேன். எனக்கு கரெக்டாக வித்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் தேவைப்படுது. அதை மார்க் பண்ணிவிட்டு ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 3.25 கிட்ட தேவைப்படுது. அதனால் லைட்டாக மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். எப்போவுமே நான் ஸ்டிச் பண்ணும்போது தான் இந்த மார்க்கிங்லாம் பண்ணுவேன். நான் ஒரு வாட்டி கிராஸ் செக்கும் பண்ணிக்கிறேன். நான் இந்த மார்க்கிங்கில் எப்போவுமே நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது தான் பார்த்து ஸ்டிச் பண்ணிவிடுவேன். முன்னவே மார்க் பண்ணி வைக்க மாட்டேன். அது அப்படியே பழகிருச்சு, அதனால் நானும் அப்படியே பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம வந்து செகண்ட் டாட் பிடிக்கும்போது கரெக்டாக கீழே 1/2 இன்ச் வந்து விட்டுறணும் பட்டி ஜாயின் பண்ணிடுறதுக்கு. அதை விட்டுட்டு பேலன்ஸ் உள்ள கிளாத்தை ஈவனாக மடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சென்டர் கிடச்சிரும். அதிலேருந்து நம்ம ஃபஸ்ட் டாட்டுக்கோ செகண்ட் டாட்டுக்கோ ஒரு 1.5 இன்ச் வித்தியாசம் இருக்க மாதிரி நம்ம ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் 1/4 இன்ச்சில். அது அப்படியே நீங்கள் அது அப்படியே டபுளாக மடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கோண ஷேப் ஒன்று கிடைக்கும். அதனோட சென்டர் பார்த்து நீங்கள் கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா தேர்ட் டாட்டும் உங்களுக்கு கிடச்சிரும். நம்மளோட கப் ஷேப் தான் பிடிச்சி முடிச்சாச்சு. இப்போ நான் வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறேன். ஷோல்டரோட சென்டரும் ஸ்லீவோட சென்டரும் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு 1/2 இன்ச்சில் ஒரு சுற்றி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இந்த நூலோடு எனக்கு ஒரே போராட்டமாக இருந்தது. ஏகப்பட்ட மாதிரி கலந்துகிட்டே இருந்தது நூல். அவ்வளோதான், 1/2 இன்ச்சில் ஒரு சுற்றி ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், முடிச்சாச்சு. ஸ்லீவ் நல்லா நீட்டாகவே வந்துருச்சு. இதுதான் நம்ம ப்ளவுஸோட ஃபைனல் அவுட்புட். ரொம்ப நல்லா நீட்டாகவே வந்துருந்துச்சு. இந்த அக்காவும் நான் போட்டு பார்த்துட்டு நல்லாயிருக்கு, ஃபிட்டிங்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நான் பார்த்தேன். இதான் நம்ம அவங்களுக்காக ரெடி பண்ணிக்க டேசல்ஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு, சவுண்டெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு கேட்கவே. இதான் அந்த சாரீ. எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.